அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு முருகனை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நீங்கள் வந்துட்டு முருகரை வந்துட்டு மனமுருகி வேண்டுனாலே போதும். அவருக்கு இப்படி பண்ணணும், அவருக்கு இப்படி நெய்வேத்தியம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அந்த சூரசம்ஹாரம் பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் கந்த சஷ்டி இருக்கணும். அது நம்மளோட தனிப்பட்ட வேண்டுதல். அதில் நான் எதையும் சொல்ல விரும்பலை. ரொம்ப கடுமையாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. கடவுள் நம்மக்கிட்ட வேண்டுறது ஒரே ஒரு விஷயந்தான், அவருக்கே நம்ம உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான் ஒழிய மற்றபடி நம்ம சனி பயிற்சி அதன் பயிற்சி எதையுமே கண்டு தயவு செஞ்சு யாருமே பயப்பட தேவையே இல்லை. நம்மளுக்கு நீங்கள் நினைப்பீங்க எனக்கு 7 சனி தான் நடக்குது, எனக்கும் ஒரு விதமான கஷ்டம் வந்துச்சு, அது ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு மாதிரி வந்துங்கிறப்ப நம்மளுக்கு தன்னறியாமல் உணர்த்தோம், நான் முருகன் நான் இருக்கேன் உனக்குன்னு. நீங்கள் முருகனோட வார்த்தையே என்னது, யாம் இருக்க பயமேன், அப்படிதான். அப்போ அவர் இருக்கையில் நமக்கு எதுக்கு பயம் வேணும்? ஸோ நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, நம்ம போகிறப்போ ஒரு விஷயத்துக்கு போவோம், எதிர்த்தாப்புல ஒரு வேலோ ஒரு ஓம்ங்கிற எழுத்தோ ஒரு கார்லேயோ ஒரு ஆட்டோலேயோ ஒரு பஸ்ஸுலேயோ நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இதில் என்னென்னா கடவுள் வந்துட்டு நான் உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். இந்த விஷயங்கள் நானுமே பார்த்துருப்போ, நான் ஒரு விஷயத்துக்கு போகிறப்போ அது வந்துட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு நல்ல விதமாக முடிச்சு கொடுக்கும். அப்படி முருகர் நம்மளுக்கு பேசாமல் நம்மளுக்கு சொல்கிற விஷயங்கள்லேருந்தே புரியலையா அவர் நம்ம கூட இருக்காருன்னு.